நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yes, my dear. Wish you a happy married life. ரொம்ப முக்கியமா போ. நானே யாரும் பாத்திர கூடாதுன்னு பயந்து வந்து போன் பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுக்க கூடாத போனை. ஓ, சாரிடா செல்லம். நான் மாடியில இருந்தேன். அத உடனே எடுக்க முடியல. ஏ ராசா. கல்யாணம் முடிஞ்சு வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இடது கால் எடுத்து வச்சு அருணோட வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துட்டேன். குட் குட் குட். நீ அருணோட வாழ்க்கைக்குள்ள வந்தது அவனோட வாழ்க்கைய அழகுபடுத்துறதுக்காக இல்லை. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சது அந்த வீட்டை வளப்படுத்துறதுக்காகவும் இல்லை. என்னோட ஆசைகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு, என்னோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு. கார்த்திக், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே? என்ன தினமும் சிலுவையை கும்பிடுறவனா? இந்த வீட்ல அது முடியாது. பட் இட்ஸ் ஓகே. உனக்காக நான் சிலுவையா இருக்கேன். உன்னுடைய தைரியமும் திறமையும் உனக்கு துணை இருக்கட்டும். ஓகே டார்லிங், I miss you a lot. Me too. ஏய், சரி ஆள் வராங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பை. நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாமா. யூஎஸ்ல இருந்து என் டாட் கால் பண்ணியிருந்தாரு. ஓ, என் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சும்மா வெறும் வார்த்தையால சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்பா வராதது மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்ன பண்றது ஷாலினி? ரெண்டாவது வைஃப் கூடயும் அவங்க குழந்தை கூடயும் இருக்கிற டாடிக்கு ஃபர்ஸ்ட் வைஃபோட குழந்தை நானு. என் மேல எவ்வளவு அன்பு இருக்க போகுது? என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அந்த லார்ட் ஜீசஸ் தான். என்ன ஜீசஸ்னு சொன்னோன்னா அப்படி பாக்குற? எனக்கு எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, ஜூலின்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. என்னோட கவலை எல்லாமே நான் அவகிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவ எதுக்கு எடுத்தாலும் ஜீசஸ் இருக்காரு, உன்னை ஜீசஸ் காப்பாத்துவார்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே பழக்கம் எனக்கும் வந்துடுச்சு. சரி, அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பாக்குறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. பிரியங்கா, அதான் நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம்ல. வாங்க. அங்கிள், நீங்க ஊருக்கு கிளம்புறீங்கன்னு தெரியும், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் அங்கிள், ஃப்ளைட் நேரா கல்கட்டாவுக்கா இல்ல டெல்லிக்கா? ஏன் கரெக்டா தெரிஞ்சிட்டு வந்து அங்கேயும் தொல்லை பண்ணவா? ஐயோ, அவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட திட்டு வாங்குவா? வேற ஏதாவது பேக் பண்ணுமா அங்கிள்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
அங்கிள் 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 நீங்க இவ்வளவு தூரம் வந்து அம்மாவை பார்க்க வராதால அம்மாவுக்கு வருத்தம். ஒரே தலை சுத்தல் வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அக்கா எங்க ஹாஸ்பிட்டல்லையா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? போற வழியில நானே பார்த்துட்டு போறேன். ஐயோ அங்கிள், அது அங்கிள் இவ்வளவு நாளா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அவங்க நெஞ்சு வலின்னு போனாக்க ஸ்கேனிங்கு இசிஜி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எல்லா பணத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. இப்பதான் வீட்டுக்கு கூட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இது சின்ன அமௌண்ட் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய அமௌண்ட் தான். வாங்கிக்க. அச்சோ, என்ன அங்கிள் இதெல்லாம்? அம்மா தான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கல்ல. சரி, இல்ல பரவாயில்ல, இத வாங்கிக்கலன்னா அம்மா மனசு கஷ்டப்படும்ல. இத பார், பணத்து மேல உனக்கு எவ்வளவு வெறி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நடிக்காத. இந்த பணம் நான் உங்க அம்மாவுக்கு கொடுக்கறது. உங்க அம்மா கிட்ட போய் இது சேரணும். அம்மா பேரை சொல்லி அனுதாபம் கிரியேட் பண்ணி பணத்தை புடுங்காத. இனிமே நீ எனக்கு தயவு செஞ்சு போன் பண்ணாத. அவசியம் இருந்தா நானே உனக்கு போன் பண்ணுவேன். நீங்க தனியா வாழறீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கூப்பிட தயங்காதீங்க. இங்க பார், ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து நான் இறந்து போயிட்டா பேப்பர்லயும் டிவிலயும் நியூஸ் வரும். அதை பார்த்து அங்க வந்து உன் நடிப்பை காமிச்சு அழுது சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்க. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க அங்கிள், ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க அங்கிள். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னாலையும் அம்மாவாலையும் தாங்க முடியாது அங்கிள். எப்படி புரிய வைப்பேன்? நான் இப்போ தினமும் கோயிலுக்கு போறேன். எதுக்காக? எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஓடி வரத்துக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன வெக்கமா? அது ஆ, என்னமோ தெரியல. இத்தனை நாளா உங்ககிட்ட எந்த கூச்சமோ வெக்கமோ பயமோ இல்லை. பட் இப்போ எனக்கு என்னமோ நர்வஸா இருக்கு. இதுதான் பெண்களுக்கே உண்டான ஸ்பெஷாலிட்டி. அச்சோ, ஏன் என்னாச்சு? மறந்தே போயிட்டேங்க. ஆ, நீங்க உள்ள வந்த உடனே உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு ஆண்டி சொன்னாங்க. ஹே ச்சே, இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இதெல்லாம் சும்மா பழைய சம்பிரதாயம். இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுங்க. நாம சம்பிரதாயத்தை மாத்த வேண்டாம். ஹே என்னாச்சு? எல்லாரும் இப்பதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தெரியுது. அனாதையா இருந்த எனக்கு புருஷன், மாமனார், மாமியார், நாத்தனார், என்ன ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அருண், உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல. தேங்க்ஸா? எனக்கா? அடிபட்டு ரோட்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த என்னை காப்பாத்தின உனக்கு இதை விட நான் வேற எப்படி நன்றி சொல்ல முடியும்? நம்ம ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிறத விட்டுட்டு, பால் சூடாறிட்டு இருக்கு, சாப்பிடலாமா? அருண், மற்றவங்கெல்லாம் கம்பல் பண்ணதுனால தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடி உங்க மனசுல இடம் பிடிச்சது ஷாலினி தானே? அருண், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். உனக்கும் எல்லாம் தெரியும். இருந்தும் நீ இப்போ ஷாலினியோட பேரை சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. பிரியா, ஷாலினி விஷயத்துல நீ என் அக்கா அமலா மாதிரி ஆயிடக்கூடாது. ஷாலினிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணோட விஷயத்தை காரணமாக வச்சு நம்ம குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அருண், சாரி அருண். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஷாலினிய நான் என் கூட பிறந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் சந்தேகத்தோட நிழல் கூட அவ மேல விழாம நான் பாத்துக்கிறேன் அருண்.
இந்த உறுதி எப்பவும் இருக்கணும். நிச்சயமா. இட்ஸ் a promise அருண். இட்ஸ் a promise. உங்களுக்கு அடங்கின மனைவியா, உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மனைவியா தான் நான் நடந்துக்குவேன். ஷாலினி அனாதை பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு எல்லாரும் இருக்கீங்க. நான் அனாதை இல்லை. ஆனா எனக்கு இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஹே, இது என்ன? இது நான் உன் கழுத்துல கட்டின தாலி. யூ ஆர் மை பெட்டர் ஆஃப். இன்னையிலிருந்து என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பங்கு போட்டுக்க நீ ஒருத்தி தான் இருக்க. அதே மாதிரி உனக்கும் நான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, உன் மேல அன்பு காட்டுறதுக்கு இந்த வீட்டில் என் அம்மா, என் அப்பா, ஷாலினி, தாத்தா, பாட்டி, இப்படி நிறைய சொந்தங்கள் இருக்கு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இந்தாங்க, பால் சாப்பிடுங்க.